الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد قال الله تعالى في محكم القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم خذ من أموالهم صدقة تطهرهم وتزكيهم بما وصلي عليهم إن صلاتك سكن لهم والله سميع عليم وقال نبينا عليه الصلاة والسلام ما تلف مال في بر ولا في بر ولا بحر إلا بحبس الزكاة أو كما قال عليه الصلاة والسلام புகழனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அகிலங்களின் அருள்கடை அருமிநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலாத்தும் சலாமும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. சஹாபாக்கள், தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக நம்மை ஈன்றெடுத்த பெற்றோர்கள், வாழ்ந்தும் மறைந்தும் இருக்கும் அனைத்து நல் உள்ளங்கள், மார்க்க கல்வி உலக கல்வியின் வளர்ச்சிக்காக இருந்த ஆசிரிய பெருமக்கள், நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் கருணையும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. இறைவனின் பொருத்தத்திற்குரிய நல் அமல்களிலே தொடர்ந்து பயணிக்கும் நோன்பாளிகளே, இந்த மாதம் அல்லாஹ்வின் பேரருளால் நோன்பிற்குரிய மாதம். இந்த மாதம் அல்லாஹ்வின் பேரருளால் பொறுமைக்குரிய மாதம். இந்த மாதம் அல்லாஹ்வின் பேரருளால் தர்மத்திற்குரிய மாதம். குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூமு, நீங்கள் நோன்பு பிடியுங்கள், கைருல் லக்கும், உங்களுக்கு சிறப்பு என்று அல்லாஹ் சொல்லுகிறார். எங்கெல்லாம் அல்லாஹ் கைருல் லக்கும் என்று சொல்லுகிறான் தெரியுமா? வஸ்பிரு, நீங்கள் பொறுமையாக இருங்கள், கைருல் லக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அதே போன்று பொறுமையாக இருங்கள், உங்களுக்கு நிறைய நன்மை உண்டு என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் கைருல் லக்கும் என்று சொல்லுகிறான், அங்கு நீங்கள் நிறைய தர்மங்கள் செய்யுங்கள், உங்களுக்கு மிகப்பெரிய கைர் என்று சொல்லுகிறான். இப்படி கைறுகள் ஒன்று இணைந்து இருக்கக்கூடிய அற்புதமான மாதமாகத்தான் இந்த ரமலான் மாதத்தை இப்பொழுது நாம் தொடர்ந்து பயணிக்கிறோம். ரமலானை பொறுத்த வரைக்கும் பன்மடங்கு ஆசையாய், பன்மடங்கு நன்மையின் தேவையை முன்னறிந்து சில செயல்பாட்டுகளுக்கு கீழ் நாம் உள்ளே வருவது ரமலானினுடைய விசேஷ தன்மை. அதில் ஒன்று ஜகாத் என்று சொல்லக்கூடிய அற்புதமான இறைவனுக்காக நிறைவேற்றப்படக்கூடிய 5 கடமையில் ஒரு கடமை சதக்கா. சதக்காவை பற்றி கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய பேசி இருக்கிறார்கள். சஹாபாக்கள் விஷயத்தில் சதக்காவை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா விதத்திலும் ஆர்வம் ஊட்டுவார்கள். சதக்கா செய்வதற்கு ஆர்வம் ஊட்டுவார்கள். ஒருவருடைய பலா அகற்ற வேண்டும் என்றால், சோதனை அகற்ற வேண்டும் என்றால் சதக்கா செய்யுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஒருவருடைய கலா கதிர் நன்மையானதாக ஆக்க வேண்டும், விதி சிறப்பானதாக இருக்க வேண்டும் என்றால் சதக்கா செய்யுங்கள் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதக்கா என்பதை பல நேரங்களில், உதாரணத்திற்கு ஒரு மனிதர் தன் மீது அல்லாஹ்வினுடைய கோபப்பாரை விடக்கூடாது என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் சதக்கா செய்யுங்கள், தர்மம் செய்யுங்கள், இறைவனுடைய கோபம் உங்களுக்கு விழாது என்று சொன்னார்கள். ஒருவர் ஏழ்மையாக இருக்கிறார், ஏழ்மையாக இருப்பவர் தன் செல்வத்தில் அபிவிருத்தியை கேட்டு வந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உங்கள் செல்வத்திலிருந்து சிறிதேனும் நீங்கள் சதக்கா செய்யுங்கள், அல்லாஹ் அதை இரட்டிப்பாக ஆக்குவார் என்று சொன்னார்கள். ஒரு செல்வந்தர் அவருடைய செல்வத்தில் அபிவிருத்தி வேண்டும் என்று சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்கள் செல்வத்திலிருந்து ஜகாத்தை கொடுங்கள், இன்னும் அதிகமாக உங்களுடைய செல்வத்திலிருந்து நோயாளிகளுக்கு எவ்வளவு சதக்கா செய்ய முடியுமோ செய்யுங்கள், உங்கள் செல்வமும் சிறப்பானதாக அமையும், இரட்டிப்பாக பன்மடங்காக வரும்.
அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் சொல்லுகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இப்படி நிறைய விஷயங்களில் சதக்கா சம்பந்தமான ஹதீஸுகள் நிறைய உண்டு. அதனுடைய சிறப்புகளையும் நாம் தொடர்ந்து தெரிந்து கொண்டே வருகிறோம். பொதுவா ஜகாத்தை பற்றி குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏறக்குறைய ஒரு 32 இடங்களில் வலியுறுத்தி சொல்லுகிறார். 32 இடங்களில் வலியுறுத்தி ஜகாத்தை பற்றிய விழிப்புணர்வை, ஜகாத் எவ்வளவு முக்கியம், உங்களிடமிருந்து சதக்கா எவ்வளவு முக்கியம், எவ்வளவு வெளியே போக வேண்டும் என்பதை அல்லாஹ் பேசுகிறார். அதுல 28 இடங்களிலும் தொழுகையோடு சேர்த்து ஜக்காத்தை இணைத்து அல்லாஹ் சொல்லுகிறான். அகீமுஸ் ஸலாத் வ ஆத்துஸ் ஜகாத் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுங்கள். ஜகாத் என்பது அது நிறைவேற்றப்பட வேண்டிய கடமை என்பதை அல்லாஹ் இங்கு சொல்லுகிறார். ஜகாத்து யார் ஒருவர் அந்த ஜகாத்துடைய தொகையை தடுத்து வைத்திருக்கிறாரோ, தனது தொகையிலிருந்து வெளியே செல்லக்கூடாது என்று ஒருவர் தடுத்து வைத்திருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தடுத்து வைத்திருக்கிற தொகை அது அல்லாஹ்வினுடைய தொகை, அது அல்லாஹ்வுடைய கட்டளையில் இருந்து வெளியே செல்ல வேண்டிய தொகை. அந்த தடுத்து வைத்திருக்கிற தொகை, அது தொகை எதற்குரிய தொகையோ, உதாரணத்திற்கு ஒருவருடைய தங்கத்தினால் அவருக்கு ஜகாத், அல்லது ஒருவர் வெள்ளியினால் அவருக்கு ஜகாத், அல்லது அவர் வைத்திருக்கிற வருமானத்தின் எதிலிருந்து வருகிறதோ அதிலிருந்து அவருக்கு ஜகாத், அல்லது ஆடு மாடில் இருந்து அவருக்கு ஜகாத் என்று வைத்துக் கொள்வோமே, அதிலிருந்து வருவது எதை தடை செய்து வைத்திருக்கிறார்களோ ஜகாத் கொடுக்காமல் நாளை மறுமையில் நரகத்தில் அதை வைத்தே அல்லாஹ் அவருக்கு நரகத்தில் வேதனை தருவான் என்றார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுவெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்தை கொடுக்காமல் தடுத்து வைத்திருப்பவர்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கையான மிக முக்கியமான விஷயங்கள் இவைகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மா தலிஃபு மாலுன் ஃபீ பர்ரின் வலா பஹ்ரின், கடலாக இருக்கட்டும் திடலாக இருக்கட்டும், ஒரு மனிதன் தன் பொருளில் நஷ்டத்தை எங்கு அவன் பெற்றாலும் இல்லா பி ஹபஸி ஜகாத், அது ஜகாத் தடை பெற்றதினால் ஏற்படும் என்றார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நம்முடைய பொருளில் பரக்கத்தை செய்து தருவானாக. ஒரு பொருள், அந்த பொருளில் இருந்து ஜகாத்தை கொடுக்கும் பொழுது அல்லாஹ் எந்த வகையில் அதற்கான தண்டனைகளை கொடுக்கிறான். புகாரிலே ஒரு ஹதீஸ் வருகிறது. ஒரு அம்மா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹோடு வந்து நிற்கிறார்கள். அந்த பெண்மணி தனக்கு ஒரு மகள் வைத்திருக்கிறார். வஃபி யதி இப்னதிஹா மஸ்கனாதி கலீலதானி மின் தஹப், அந்த பிள்ளையிடம், ஒரு பெண் பிள்ளையிடம் பயங்கர கட்டியாக நல்ல உலோகம் உள்ள ஒரு தங்கமான 2 வளையல் இருக்கிறது. அது நல்ல தடிப்பமான வளையல். அது ஃபகால லஹா அத்துஅதீன ஸகாத், ஒரு ஆபரணத்தை பார்த்தவுடன் நம்முடைய உம்மத்துல பெண்கள்கிட்ட நகையும் அணிகலன்களையும் பார்த்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், இதற்கு ஸகாத் கொடுத்தீர்களா என்று கேட்டார்கள். அயுஸர்ரிக அவ் யுஸவ்விருக்கல்லாஹு பிஹி யௌமல் கியாமா, அந்த அம்மா சொல்லிச்சு, காலத்திலா, இல்ல ஸகாத் கொடுக்கல என்று சொல்லிச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அயஸுர்ரிகி அயுஸவ்விருக்கல்லாஹு பிஹி யௌமல் கியாமா சிவாரத்தை வின்னார், நாளை மறுமையிலே நரகத்தில் இதே காப்பை நெருப்பினால் மூட்டப்பட்டு நெருப்பினால் அணியப்பட வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாயா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நஅூது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானாக. அவ்வளவு முக்கியமாக ஜகாத் என்பது கொடுக்க வேண்டிய கட்டாயம் முஸ்லிமான ஆண் பெண் அனைவருக்கும் இது கடமையாகும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய ஜகாத்துகளை அல்லாஹ் புரிந்து கொள்வானாக. அதே போன்று ஜகாத் விஷயத்தில் இஹ்லாஸோடு கொடுப்பது மிக முக்கியம். இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமான விஷயங்களை சட்ட திட்டங்களோடு நாம் விவரித்தால் மிக நன்றாக இருக்கும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த ரமலான் மாதத்துடைய 2வது ஜும்ஆ, முன்னவே இது பேசப்பட வேண்டும், இருந்தாலும் ஜும்மாவுடைய நிலையிலே இது சம்பந்தமான சிறப்புகள் அதிகம் நாம் தெரிந்திருந்தாலும் சில சட்ட திட்டங்களை மட்டும் இன்ஷா அல்லாஹ் ஓரிரு நிமிடங்களில் இந்த ஜும்ஆ வாயிலாக தெரிவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அதிகமாக நவீன காலங்களில் சில குழப்பங்கள் ஏற்படுகிறது. எதற்கு ஜகாத் கொடுக்க வேண்டும், எதற்கு ஜகாத் கொடுக்க கூடாது என்கின்ற விஷயத்திலும் கூட நிறைய பேர் இன்னமும் அது சம்பந்தமான
ஒரு விவரங்கள் விளக்கங்கள் அதிகமாக ஏற்படுவதில்லை. முதல்ல ஜகாத் யாரின் மீது கடமை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஜகாத் யாரின் மீது கடமை? கீழ்காணும் தன்மை. இப்ப நான் ஒரு ஒரு ஏறக்குறைய ஒரு 5 பேர் இருக்கிறார்கள். முக்கியமாக சுதந்திரமா இருக்கணும். அன்றைய காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சட்டம், அவர் அடிமையாக இருந்தால் அவர்களுக்கு ஜகாத் கிடையாது. முஸ்லீமாக இருக்கணும். நம்மளுடைய நெருங்கி இருக்கக்கூடிய சகோதரர் அவர் இந்துவோ கிறிஸ்தவரோ அல்லது புத்திஸ்டோ ஏதோ ஒரு சமயத்தில் இருக்கிறார், நம்மள மாதிரியே தொழுகிறாரு, நம்மள மாதிரியே இனிதான் எல்லாரும் தொழுகிறாங்க இல்லையா, எல்லாரும் களிமா சொல்றாங்க, எல்லாரும் நோம்பு பிடிக்கிறாங்க, என்னென்ன தேவை வருது தொப்பியை போட்டுக்கிட்டு எல்லாம் செய்ய முடியுது இல்லையா? அப்ப அவரால் ஜக்காத்து கொடுக்க முடியுமானா ஜக்காத்து கொடுக்க முடியாது. ஜக்காத்து கொடுப்பதற்கு சட்டம் முதல்ல என்னதான்? முஸ்லீமாக இருக்க வேண்டும், புத்தி சுபாவம் உள்ளவராக இருக்கணும், அவருக்கு நல்ல மைண்ட், நல்ல வேலை செய்யணும், அவர் எதை பெறுகிறார் எதை கொடுக்கிறார் என்கின்ற அறிவு ஞானம் அவருக்கு இருக்க வேண்டும். இரண்டாவது, பருவ வயது அடைந்தவராக இருக்க வேண்டும். அவர் ஒரு பாலிகான ஆணவோ அல்லது பருவ வயது எத்திய பெண்ணாகவோ அவர்களுக்கு தான் ஜகாத் என்பது கடமையாகும். சின்ன குழந்தைகளுக்கு எல்லாம் ஜகாத்து கடமை ஆகிறார் என்பது இந்த சட்டங்களில் வரக்கூடிய முக்கியமான விஷயங்கள். நிசாபுடைய அளவு சொந்தமாக்கியவராக இருக்கணும். நிசாபுடைய அளவுன்னு ஒண்ணு இருக்கு. 612 கிராம் வெள்ளியினுடைய வெள்ளியோ அதனுடைய கிரயமோ ஒருவருக்கு இருக்குது, ஒரு வருஷம் இருக்குது, அப்படி சொந்தம் ஆயிருச்சுன்னா தான் அவருக்கு ஜக்காத்து கடமையாகும். இன்னொரு 1 மாசத்துல சொந்தமாகிறோம் அப்படின்னு இருக்கும் பொழுது அந்த நேரத்துல ஜக்காத்தை பத்தி கடமையாக பேச மாட்டாங்க இன்ஷா அல்லாஹ். அப்ப நிசாபுடைய அளவுனா என்ன? ஜக்காத்து கடமையாவதற்கு நிசாப் என்பது தனித்தனியாக நிசாபுகள் போடுவார்கள். அதாவது முதல்ல ஒரு நிசாபு, நான் சொன்ன இந்த ஜக்காத்து கொடுக்கக்கூடிய கணக்கு பொந்தி இருக்க வேண்டும். ஒரு 50,000 ரூபாய் 55,000 ரூபாய் தொகையாக ஒருவருக்கு இருப்பில இருந்து வருகிறது வெள்ளியினுடைய கணக்கின் படிக்கு. இன்னைக்கு வெள்ளியுடைய கணக்கு அதையும் தாண்டி தான் சென்று கொண்டிருக்கிறது. 612 கிராம் வெள்ளியினுடைய கணக்கின் படிக்கு அதிகமாக செல்லக்கூடிய தொகை இருந்தால் அதே போன்று அவர்களுக்கு ஜக்காத். இரண்டாவது, கடன் இருக்கக்கூடாது. அதே சமயம் அந்த கடனையே அவர்கள் காரணமாகவும் காட்டக்கூடாது. ஒருவர் கடன் இருக்கிறது, அந்த கடனால் என்னால் ஜக்காத் கொடுக்க முடியவில்லை, இப்பொழுது அந்த கடன் எப்படி நான் ஜக்காத் கொடுப்பது என்று கேட்கிறார். ஜக்காத் கொடுப்பதற்கு கடன் அல்லாத தொகையில் இருந்து வீதம் ஒரு வருடம் வந்தால் அவர் கடன் என்பதை குற்றம் காட்டக்கூடாது. ஆனால் ஜக்காத் கொடுப்பதற்கான தொகை இல்லாமல் கடன் கொடுத்தார் என்றால் அவர் ஜக்காத்தை கொடுத்துதான் ஆகணும். அதாவது கடன் கொடுக்கிறார் அந்த தொகையிலிருந்து, ஆனால் ஜக்காத் கொடுப்பதற்கான தொகையும் அவருக்கு இருக்கு, அந்த கடனால் எந்த பாதிப்பும் ஏற்படலைன்னா அவர் ஜக்காத் கொடுக்கணும். கொடுக்கக்கூடிய கடனினால் வாராமல் இருந்தது அல்லது அது போன்ற நிலையிலே ஜக்காத் இவருக்கு கொடுப்பதற்கு எதுவும் இல்லைன்னா அவருக்கு ஜக்காத்து கிடையாது. இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் எதை விலகி நமக்கு விளக்கம் தருகிறானோ அல்லாஹ் அதை கபூல் செய்து தருவானாக. ஆடு மாடு ஒட்டகம், உணவு தானியங்கள், தங்கம் வெள்ளி பணம், இவைகள் எதுவாக இருந்தாலும் இது வியாபாரத்தில் இவைகளை ஈடுபடுத்தினால், நான் சொன்ன இந்த பொருட்கள் வியாபாரத்திலே ஈடுபடுத்தினால் அவர்களுக்கு ஜக்காத்து கடமை ஆகும். எனவே இந்த மாதிரி ஜக்காத்து கடமையாகுவதற்கான பொருட்கள் என்று பார்த்தால் 39 ஆடுகள் வரைக்கும் கணக்கு வைக்கிறார்கள். 39 ஆடு வரைக்கும் இருக்கு. இதுக்கு மேல இருந்தால் அவர் முறைப்படி ஜக்காத்து கொடுப்பது கடமையாகும். அதே போன்று மாடுகள் என்ற கணக்கு பார்த்தால் 29 மாடுகள் வைத்திருப்பவர் வரைக்கும் பிரச்சனை இல்லை. 29 மாடுக்கு மேல வந்துருச்சுன்னு சொன்னா வைத்திருக்கக்கூடிய 39 ஆடும் 29 ஆடையும் சேர்த்து கணக்கில கொண்டு வந்து அவர் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். ஒட்டகத்தினுடைய கணக்கு 4 ஒட்டகம் வரைக்கும் பிரச்சனை இல்லை, 4 ஒட்டகத்துக்கு மேல வந்தால் ஜக்காத்து கொடுப்பது கடமையாகும். 612.32 கிராம் வெள்ளியினுடைய ஆபரணம் 200 திர்ஹம் என்று அவர்கள் வரையறுத்து சவுதிகளிலே அதனுடைய கிரயங்களை சொல்லுகிறார்கள். வியாபார பொருட்களுக்கும் பணத்தினுடைய நிசாபு வெள்ளியினுடைய கணக்குக்கும் என்ன மதிப்போ அதற்கு போட்டு நம்ம கொடுக்கணும். கடமை எப்படி வருகிறது? 40ல் ஒரு பங்கு, அதாவது 2.5% ஜக்காத்து கொடுப்பது தேவை. 1 லட்சம் ரூபாய் இருக்கிறதுன்னு சொன்னா 2,500 ரூபாய் இவர் எடுத்து கொடுக்க வேண்டிய முக்கியமான விஷயத்தில் இவர் இருப்பார். ஒரு பொருள் நம்மிடம் எவ்வளவு காலம் இருக்கிறது என்பதை கொண்டுதான் ஜக்காத்து கடமையாகும். நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம்.
ஒரு வருடம் அளவு குறையாமல் இருக்க வேண்டும். ஒரு வருடத்தினுடைய இறுதி வரைக்கும் நாம் பார்த்து அந்த பொருள் அதிகமாக ஒரு வருடத்திற்கு மேல் இருந்தால் அது ஜகாத்துக்கு கடமையான பொருளாக அந்த பொருள் வரும். இந்த கணக்கு என்பது சூரிய கணக்கின்படி பார்க்கணுமா, சந்திர கணக்குப்படி பார்க்கணுமா என்பதையும் யோசிக்கணும். நம்ம பொதுவாகவே மார்க்கத்தில நோன்பு விடுவதா இருக்கட்டும், நோன்பு பிடிப்பதா இருக்கட்டும், ஹிஜ்ரியை தான் நாம் கவனிக்க வேண்டும். எனவே ஹிஜ்ரி ஆண்டை தான் கவனித்து ஜகாத்து கொடுக்கணும். 2024 கொடுத்தேன், 2023 கொடுத்தேன் என்ற கணக்கு வரக்கூடாது. 1446 கொடுத்தேன் அப்படி கணக்கு வந்துச்சுன்னா 12 மாசம் வரும். இப்ப கடந்த வருடத்தினுடைய ரமலானை விட இப்பொழுது முந்தி நம்ம போய் கொண்டிருக்கிறோம். அப்ப ஜகாத்துடைய தொகையினுடைய கொடுக்கக்கூடிய அந்த அளவும் என்று பார்த்தால் அந்த மாதங்கள் வரக்கூடாது. சூரிய மாதத்தினுடைய கணக்கு படிக்கு 12 மாசம் வரைக்கும் காத்துட்டு இருக்க கூடாது. அது அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் கணக்கு. இது அல்லாஹ்வுடைய ஸ்டேட்மெண்ட் கணக்கு. இது அல்லாஹ் பிறை மூலமாக நமக்கு எதை கடமையாக்குறானோ அதன் மூலியமாக இன்ஷா அல்லாஹ் இதை கொடுக்கணும். அல்லாஹ் கேட்டபடி அமல் செய்யும் பாக்கியத்தை நமக்கு தருவானாக. நமது எந்தெந்த பொருள்கள் மீது ஜகாத் கடமை ஆகாது, ரொம்ப கவனமாக கேட்க வேண்டியது. நமது தேவைக்காக வைத்துள்ள அசையாய் சொத்துக்களாக இருக்கக்கூடிய வீடுகள், இதுல வசிக்கும் வீடுகளுக்கு ஜகாத் கடமையாகாது. நாம உபயோகிக்கிற எந்த பொருளா இருக்கட்டும், துணிமணிகளா இருக்கட்டும், விரிப்புகளா இருக்கட்டும். இன்னைக்கு துணிமணிகள் ஏன் சொல்லாத, துணிமணிகள் மூலமாகவும் எனக்குரிய லட்சக்கணக்கில் பீரோ திறந்து பார்த்தா தெரியும், லட்சக்கணக்கில் இருக்கும் சில புடவைகள் எல்லாம். அல்லாஹ் அவர்களுக்கு பறக்கச் செய்வானாக. இஸ்ராஃபாக இல்லாமல் இருக்கிற வரைக்கும் ஆடையில் அல்லாஹ் பறக்கச் செய்வான். அப்படி என்ன செய்யறது? துணிமணியா இருந்தாலும் கூட அது உபயோகிக்கக்கூடியவர்கள் அது என்ன செய்ய முடியும்? ஜகாத்து கொடுக்க மாட்டார்கள். வீட்டு உபயோகிக்க பொருட்களாக இருக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரி, அது வாஷிங் மிஷினா இருக்கட்டும், டிவியா இருக்கட்டும், ஃப்ரிட்ஜா இருக்கட்டும், போனா இருக்கட்டும், ஐபோன்கள், இதெல்லாம் ஜகாத்து கடமை ஆகாது. அதே போன்று வாகனங்கள் உபயோகிக்கிறவரே ஜகாத்து கடமை ஆகாது. நம்ம ஏற்கனவே போன வருஷம் கூட சொன்னோம், பாச்சுனூர் போனவர் ஜக்காத்து கொடுப்பாருன்னு நினைக்க கூடாது. அவர் கடன்ல இருக்கிறாரு, இல்ல அதை உபயோகிக்கிறாருன்னா அவருக்கு ஜக்காத் என்பது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் தான் அறிவான் அவர் எந்த தன்மையிலே தன்னுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தி வைத்திருக்கிறார் என்பது. அதே மாதிரி வைரம், பவளம் போன்ற உயர்தர கற்கள் வைத்திருந்தால் அதற்கு ஜக்காத்து கடமையாகாது. படிப்பதற்காக வைத்திருக்கக்கூடிய லைப்ரரியில இருக்கக்கூடிய சில நூல்கள், நிறைய பேர் புத்தகங்கள் வாங்கி வைத்திருப்பார்கள் இல்லையா, அதற்கும் ஜக்காத்து வராது. அது மாதிரி ஃபேக்டரியில இருக்கக்கூடிய மிஷின்கள், அதற்கும் ஜக்காத்து கடமையாகாது. வாடகைக்கு விடப்படும் வாகனங்கள் ஆகியவற்றிலும் ஜக்காத்து கடமை ஆகாது. மேற்கூறப்பட்ட விஷயங்களை அல்லாஹ் தெரிந்தும் நமக்கு அறியாமல் இருந்தால் அல்லாஹ் அதை மன்னித்து தருவானாக. ஜக்காத்து பெறுவதற்கு தகுதியானவர்கள் யார்? 8 வகையான பேரு ஜக்காத்து கொடுக்கலாம். இன்னைக்கு ஜக்காத்து கொடுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா குர்ஆன்ல சொல்லுவான், வலா துது அஸ்ஸுஃபஹா, அறியாதவர்களுக்கு, தெரியாதவர்களுக்கு, உணராதவர்களுக்கு கொண்டு போய் நீங்க கொடுக்காதீங்க என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான். குறிப்பா நம்ம யாருக்கு ஜக்காத்து கொடுக்கிறோம் என்பதில ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். முதல்ல பரம ஏழையா இருக்கிற ஃபக்கீருக்கு கொடுக்கணும், அந்த ஏழைகள் பார்த்து கொடுக்கணும். 2வது நமக்கு எல்லாம் தெரிஞ்சு மிஸ்கீன்களுக்கு கொடுப்பது. அதே மாதிரி ஜக்காத்தை வசூல் செய்வதற்காக நியமிக்கப்பட்டிருப்பாங்க. அவர் ஒரு பைத்துல் மால்லையோ அல்லது ஒரு பொது இடங்கள்ல இடம்பெற்றா அவருக்கு நம்ம ஜக்காத்து கொடுக்கலாம். புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர்களுக்கு கொடுக்கலாம். அதாவது புதிதாக இஸ்லாத்தை ஏற்று அவர் அந்த இஸ்லாத்திலே நிலைத்து இருப்பதற்காக, அவர் ஏழ்மையை கருதி வெளியே போயிடக்கூடாது என்பதற்காக முஸ்லிம்கள் அவர்களை தேர்ந்தெடுத்து ஜக்காத்து கொடுக்கலாம். அதே போன்று அந்த காலத்துல முக்காத்தபு என்று சொல்வார்கள், பணம் கொடுத்தால் உரிமை விட்டு விடுவேன் என்று சொல்வார்கள் இல்லையா, அந்த மாதிரி எழுதி கொடுக்கப்பட்ட அடிமைகளுக்கு ஜக்காத்து கொடுக்கலாம். 6வது கடன் யார் அதிகமாக இருக்கிறார் என்று நிலை அறிந்து அந்த கடனாளிகளுக்கு ஜக்காத்து கொடுக்கலாம். 7வது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கக்கூடிய போராளிகளுக்காக ஜக்காத்து கொடுப்பது. 8வது வழிபோக்கர்களுக்காக ஜக்காத்து கொடுப்பது. இந்த 8 மிக முக்கியம். இதுல ஏழை எளியவர்கள் இவர்கள் எல்லாம் யார், நம்மோடு நெருங்கியவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதை கண்டு இன்ஷா அல்லாஹ் நாம் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். அல்லாஹ் நம் ஜக்காத்தை கபூல் செய்வானாக. ஜக்காத்தை யாருக்கு கொடுக்கவே கூடாது? பிள்ளைகள், நம்மளுடைய பிள்ளைகள் அல்லது பேர பிள்ளைகள், அந்த வாரிசுகளுக்கு, கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும் அந்த வகையிலும் கொடுக்க கூடாது. தமது பொறுப்புள்ள இருக்கக்கூடிய அடிமைகள், வசதி படைத்தவர்கள், வசதி படைத்தவர்களில் சிறு பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கும் ஜக்காத்தை நாம் கொடுக்க கூடாது.
கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பனு ஹாஷிம் கிளையினர்களுக்கு ஜகாத்து கொடுக்க கூடாது, காஃபிர்களுக்கும் ஜகாத்து கொடுக்க கூடாது. மாற்றாந்தாய் மருமகன் ஜகாத்து பெற தகுதியானவராக இருந்தா அவங்களுக்கு ஜகாத்து கொடுக்கிறது கூடும். ஒண்ணு விட்ட மருமகள் அப்படிங்கிற அடிப்படையில அவர்களுக்கு கொடுப்பது கூடும். ஒருத்தர் தங்கப்பல்லு மாட்டி இருக்கிறாரு. இதெல்லாம் நம்மள்கிட்ட கேட்கப்படுகின்ற இமாம்கள்ட்ட கேட்கப்படுகிற ஒரு பிரத்யேகமான கொஸ்டின்ஸ், கேள்விகள். அந்த தங்கப்பல்லுக்கு கொடுக்கணுமான்னு சொன்னா, தங்கப்பல்லு கேப் மாதிரி இப்படி ரிமூவ் பண்ணி இப்படி போட்டுக்கலாம்னா அந்த பல்லுக்கு கொடுக்கணும், கரெக்டி மாற்ற மாதிரி. அவர் ஒரு பிக்சட் டெபாசிட் மாதிரி உள்ள பிக்ஸ் பண்ணிட்டாரு பல்லு அப்படின்னு சொன்னா அந்த பல்லுக்கு ஜகாத்து கொடுக்க தேவையில்லை. ஏன்னா சில பேர் தேவை வரும்போது அது கொண்டு போய் அடமானம் வைக்க முடியும், அது கொண்டு போய் கொடுத்து போய் ஏதாவது பணம் எடுத்துக்கொள்ள முடியும். அது நிசாபுடைய தொகையில் இருந்தால் ஜகாத்து கொடுக்கும் விவரங்கள், அதனுடைய பதில்கள் இன்ஷா அல்லாஹ். தங்கம் வெள்ளிக்கு பணமாக ஜகாத்து கொடுக்கும் பட்சத்தில் எந்த நாளின் விலைப்படி நாம் கொடுக்க வேண்டும்? ஜகாத்து கொடுக்கக்கூடியதுக்கு என்று ஒரு நாள் நிறைவேற்றப்படுவது நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். ஜகாத்துக்கு நாம கணக்கிடக்கூடிய ஜகாத் அது பணமாக கூட இருக்கட்டுமே, நாம நம்மளுடைய வழக்கங்களிலே ஒருவரை மார்ச் மாசம் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்றாங்க, எந்த நிலைகளில் அவர்களுடைய அக்கௌண்ட் முடிகிறதோ அதிலிருந்து வரக்கூடியவைகளே பார்க்கணும். அதே சமயம் தன்னிடம் இருக்கக்கூடியது ஒரு வருடத்தின் பிறை கணக்கிலே தாண்டி விட்டால் என்று சொன்னால் அவர்கள் ஜகாத்து கொடுக்க வேண்டும். இப்போ பிக்சட் டெபாசிட்டுக்கு ஜகாத்து உண்டா இல்லையா? நமது பணத்தை பாதுகாக்கிறதுக்கு நிறைய பேர் வங்கிகள்ல சேர்த்து சேவை செய்து கொண்டு இருப்பார்கள். என்னதான் பிக்சட் டெபாசிட்ல இருந்தாலும் நான் அதை எடுக்க முடியல, என்னால் அதை கொடுக்க முடியல என்று சொன்னாலும் அதை நம்மள்கிட்ட இருந்து யாரும் எடுக்க போறது கிடையாது. இவங்க பிக்சடுக்கு போறதே என்னன்னா அதுல ஏதாவது ஒரு 1000-2000 கம்மியாகவும் தான் போறாங்களே. எனவே எப்படி இருந்தாலும் அந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறமும் இந்த பணம் யாருக்கு தான் வரப்போகுதுன்னா இவருக்கு தான் வரப்போகுது. எனவே அந்த பணம் அங்கே ஒரு வருஷமாக காத்திருந்தாலும் பிக்சட் டெபாசிட்டுக்கும் ஜகாத்து கொடுப்பது வாஜிப், கடமையாகும். பிஎஃப் பணத்துல ஜகாத்து கொடுக்கணுமா? குறிப்பா நம்ம மக்களுக்கு நிறைய தேவை. பிஎஃப் பணம் என்பது 2 வகை இருக்கு. ஒண்ணு, நம்மளுடைய வேலை செய்யக்கூடிய அலுவலகளில் அவர்களே நமக்கு பிடிச்சு கொடுக்கக்கூடிய பிஎஃப் ஒண்ணு இருக்கும். ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னா, நீங்க இதை பிஎஃப்ல பிடிச்சிக்கீங்கன்னு சொல்லி தானா வாண்டடா போய் சில பிஎஃப் பிடிக்க சொல்லி அவங்க கொடுத்து பிஎஃப் பிடிக்கக்கூடியது இருக்கும். எது ஆபீஸ் மூலியமா பிடிக்கிறாங்களோ அந்த பிஎஃப்க்கு ஜகாத் கிடையாது. நாம நாமினி போட்டு எனக்கு பிஎஃப் பிடிங்கன்னு சொல்லி கொடுத்தால் அந்த பிஎஃப்க்கு ஜகாத்து கொடுக்க வேண்டும், கடமையாகும். அல்லாஹ் கேட்டபடி அமல் செய்கிற பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. இன்சூரன்ஸ் கட்டியதற்கு ஜகாத்து உண்டா? இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கேள்விதான். முதல்ல இன்சூரன்ஸ்ங்கிறதே கூடுமா கூடாதாங்கிறதெல்லாம் அடுத்த விவாதங்கள், அது ஒரு பெரிய விவாதம், ஜும்மா மேடை அதற்கு பத்தாது. இருந்தாலும் ஒரு சில இதுக்காக வேண்டி இன்னைக்கு காரு, கடை, வியாபார ஸ்தலம் போன்ற பல்வேறு விஷயங்களுக்காக இன்சூரன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இன்சூரன்ஸ் தொகை என்பது திரும்ப கிடைக்குமா அப்படிங்கிறதுக்கெல்லாம் உறுதி இல்லை, அதனால அதற்கு ஜகாத்து கிடையாது. ஆனா இந்த லைஃப் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு போடுறாங்க இல்லையா, காலம் ஃபுல்லா இன்சூரன்ஸ் வரக்கூடிய வாழ்க்கை முழுக்க இன்சூரன்ஸ்ங்கிற மாதிரி லைஃப் இன்சூரன்ஸ் ஒண்ணு போடுறாங்க இல்லையா, இது என்பது ஒருவர் ஏதாவது ஒரு வகையில அதை திருப்பி வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த லைஃப் இன்சூரன்ஸ்ல இருக்கு. அப்ப திருப்பி அந்த பணம் வருதுன்னு சொன்னா அதற்கு ஜகாத் கடமை ஆகும், லைஃப் இன்சூரன்ஸுக்கு ஜகாத் கடமை ஆகும். ஆனா அல்லாஹ் பாதுகாக்கணும், இன்சூரன்ஸ் போடாம இருக்கிறது சிறந்தது. எதற்கு நம்ம இன்சூரன்ஸ் போடுறோமோ அது ரொம்ப சிறந்தது. நான் பல வகையில இதை வலியுறுத்தி கொண்டே வருகிறேன். அது மருத்துவமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஒரு கவர்மெண்ட் அல்லது நம்மளுடைய அலுவலகம் அல்லது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நம்மளுடைய பணிகளில் இன்சூரன்ஸை சட்டமாக ஆக்கி இருந்தால் நம்ம போடலாம், பிரச்சனை இல்லை. நாமெல்லாம் வாண்டடா சேவிங் பண்ணணும், இன்னும் அதிகமா இது பண்ணணும், நல்லா இருக்கிற ஹார்ட்டுக்கு இப்பவே இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருவான். 5 வருஷம் கழிச்சு ஹார்ட் ஏதாவது ஆயிடுச்சுன்னா, எல்லாம் எனக்கு இதுல இருந்து ஒரு 5 லட்சம் நமக்கு கிடைக்கும்னு ஒருத்தன் கையெழுத்து போட்டா 4வது வருஷமே ஹார்ட்டு புஷுன்னு போயிருது. அவன் எவ்வளவு குயிக்கா இன்சூரன்ஸை புடிங்க முடியுமோ பிடிங்கிடலாம். நடக்கக்கூடிய உண்மை நிலை. அல்லாஹ் பாதுகாப்பானாக. மருத்துவர்கள் மீது குறை சொல்ல முடியாது. அவர்கள் ஹாஸ்பிட்டலை கேட்டுக்கிறார்கள், 20,000 ரூபாய் பில்லு 2 லட்சம் ரூபாய் போடுறா. என்னன்னா, பாக்கெட்ல கார்டு இருக்கா, இல்ல கையில ஃபார்ம் இருக்கா? கையில ஃபார்ம் இருந்தா அவன் போடுற பில்லு, பாக்கெட்ல இருந்துச்சுன்னா அது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இன்சூரன்ஸ் விஷயத்துல ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். இமாம்கள் சொல்கிறார்கள், முந்தைய நம் தவணையை தீர்மானிக்கக்கூடிய மோசமான ஒரு பட்டியல் இன்சூரன்ஸ் என்பதை தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஒருவர் தனக்கு ஜகாத்து கடமையாகி இருக்கிற பல வருடங்களாக அவர் ஜகாத்தை கொடுக்கல,
இப்ப திடீர்னு மனமுருகி அல்லாஹ் ரசூல் நரகம் போன்ற விஷயங்களில் அச்சமாகி கொண்டு ஜக்காத்து கொடுக்கிறாருன்னு சொன்னா அவர் எப்படி ஜக்காத்து கொடுப்பது? அப்ப இந்த வருஷம் மட்டும் ஜக்காத்தை கொடுத்துக்கலாமா? கடந்த வருஷங்கள் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கொடுக்காம இருக்கிறோமே அதுன்னு சொன்னா அதனுடைய சட்டம் மிக முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு ஒரு 1422ஆம் ஆண்டு 26ஆம் ஆண்டு ஹிஜ்ரியுடைய கணக்குப்படி பார்த்துக்கலாம். 1426 இருந்து 1430 வரைக்கும் இது வரைக்கும் ஜக்காத்தை நிறைவேற்றவே இல்லை. ஒரு 5 வருஷமா நிறைவேற்றல. இப்ப 1426ஆம் ஆண்டுடைய ஜக்காத்து கணக்கு போட்டு பார்த்தா ஒரு 12,500 ரூபாய் வருது. பிறகு 1427 அடுத்த வருடத்துல அவர் அதே ஜக்காத்து கணக்கு போட்டு பாக்குறாரு. அது முந்தைய 5 லட்சம் ரூபாயில இருந்து இவர் எடுத்திருப்பாரு இல்லையா, காசு ஒரு 5 லட்சம் ரூபாய் தொகையில இருந்து அந்த 12,500 ரூபாய் எடுத்திருப்பாருன்னா 4,87,500 ரூபாய் மிச்சம் இருக்கும் இல்லையா, இதுல இருந்து இவர் ஜக்காத்து கொடுக்கணும். 5 லட்சத்துல இருந்து இவர் கொடுக்க தேவையில்லை. இப்ப இந்த 12,187 அந்த 12,500 கணக்கு போடணும். ஒவ்வொரு 2.5% கணக்கு போட்டுட்டே வந்துகிட்டே இருக்கணும். அதையெல்லாம் சேர்த்து இவர் இந்த ஜக்காத்தோட சேர்த்து கொடுக்கணும். அல்லாஹ் லேசாக்கி கடமையாக்கி தந்தருள் புரிவானாக. இதே போன்று காணாமல் போன அல்லது அபகரிக்கப்பட்ட பொருள்களுக்கு ஜக்காத் இருக்கிறதா என்றால், காணாமல் போன பொருள் திடீர் என்று கிடைச்சி வச்சிச்சு, அதுக்கு ஜக்காத் இருக்குது அப்படின்னா போன பொருள் திருப்பி கிடைக்குங்கிறது உறுதி கிடையாது. நம்ம அந்த நிலையில இருக்கிறதுனால அதற்கு ஜக்காத் என்பது கடமை அல்ல என்று மார்க்கத்தினுடைய பத்துவாக்கள். கடன் கொடுத்தவருக்கும் கடன் கொடுத்த பொருளின் மீது ஜக்காத் கடமையாகுமா? கடன் கொடுத்தவர் மீது கடன் தொகைக்காக ஜக்காத்து கடமையாகும். கடன் கொடுத்தவர் கடன் தொகைக்காக ஜக்காத்து கடமையாகும். ஆனால் கடன் பெற்றவர் மீது அத்தொகைக்கு ஜக்காத்து கடமை ஆகாது. அல்லாஹ் கடனை விட்டும் நம்மை பாதுகாத்து தந்தருள் புரிவானாக. ஜக்காத்தை மஸ்ஜித் மதரசாவுக்கெல்லாம் கொடுக்கலாமா? பொதுவா நான் ஏற்கனவே அந்த விஷயங்கள்ல நம்ம சொல்லி இருக்கிறோம். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை ஒரு விசேஷமான ஒரு சம்பவம் ஒன்று நடக்கிறது. ஒரு மனுஷர் பள்ளிக்குள்ளே வருகிறார். மஅன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். அவர் உள்ளே வந்த பிறகு தன்னுடைய தந்தை தனக்கு கொடுத்த ஜகாத்து தொகையை யார்கிட்டயாவது பள்ளியில போய் கொடுத்துட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. அவர் நேரா பள்ளிக்கு வர்றாரு. ஜகாத் தொகை அங்க இருக்கக்கூடிய முக்கியமான ஆள்கிட்ட கொடுத்துட்டு நீங்க கொடுத்துருங்க, இது இஹ்லாஸான முறையில கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அவர் வாங்கினவர் அது வரைக்கும் ஜக்காத்தை கொடுக்காம வச்சிருக்கிறாரு. இரவு நேரம் வரும் பொழுது கொடுத்தவரே திரும்பி வர்றாரு. உள்ள திரும்பி வரும் பொழுது இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல. இருந்தவருக்கு வர்றது யாருன்னு தெரியல. ஏதோ ஒரு ஆள் வராரு, வழிபோக்கர் வராருன்னு கொண்டு போய் ஜக்காத்து காசை அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. இவரு வீட்டுக்கு வந்து பார்த்தான்னு சொன்னா நமக்கு கிடைச்ச பொருள் நாம யார்கிட்ட கொடுத்தோமோ அதே ஜக்காத்து பொருள் நம்மகிட்டே திருப்பி வந்திருக்கே. இப்ப நம்மளுடைய தந்தை நமக்கு கொடுத்த மாதிரியும் நாம யார்கிட்ட கொடுக்க சொன்னோமோ இந்த மாதிரி ஜக்காத்து வந்திருக்கேன்னு சொல்றாரு. இது ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸை பற்றி இவர்களே போய் ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லகா மா நவைத யா யஸீத் வ லகா மா அகத யா மஅன். மஅனே, நீங்கள் எதை கொடுத்தீர்களோ, நீங்கள் எதை கொண்டு போய் கொடுத்து வாங்கினீர்களோ அது உங்களுக்கு தான். யஸீத்கிட்ட சொன்னாங்க, உங்க மகன்கிட்ட நீங்க கொடுத்த ஜகாத்தை கொடுக்கணும் நியத்துல கொடுத்துட்டீங்க இல்லையா, திருப்பி வந்துச்சுன்னு கவலைப்பட வேணாம், நீங்க ஜகாத்து கொடுத்த நியத்தை அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டான் என்று சொன்னார்கள். பொதுவா மஸ்ஜித் மதரசாவில கொடுப்பது என்பது கூடும். அதே சமயம் அது பள்ளிவாசல் கட்டுமானத்திற்காக அதை பயன்படுத்தக்கூடாது. அதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். பள்ளிவாசலுடைய கட்டுமானத்திற்கு பயன்படுத்தக்கூடாது. நாம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். சஹர், இஃப்தார் போன்றவைகளிலும் கூட ஜகாத்துடைய தொகை கலக்காமல் பேணுதலாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் நம் எல்லோருக்கும் உண்டு. ஏனென்றால் அதிலே ஜகாத்து கடமையானவர்கள் மட்டும் அதிலே இருந்து குடிப்பதில்லை, உண்ணுவதில்லை, எல்லோரும் அதை உண்ணுகிறார்கள். ஜகாத்து கொடுக்கும் போது பெற தகுதியானவர்கள் அதற்கு உரிமையாளராக இருக்க வேண்டும். ஒரு கட்டிட நிதி அல்லது ஊதிய பயன்பாட்டிற்காக ஜகாத்து கொடுக்க கூடாது. பள்ளிவாசல்லையோ மதரசாலையோ ஜகாத் உரியவரிடம் ஒப்படைக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. அல்லாஹ் எல்லா வகையிலும் நமக்கு பரக்கத்து செய்து தருவானாக. இன்ஷா அல்லாஹ் இந்த இஹ்லாஸான முறையிலே இந்த வருடத்தில் இன்னும் சில திட்டங்கள் இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்டபடி அமல் செய்யக்கூடிய நசீபை தருவானாக. நேரம் இருக்கும் பொழுதும் வாய்ப்பு இருக்கும் பொழுது சட்டங்களை இன்ஷா அல்லாஹ் பரிமாறிக்கப்படும். நம்மால் என்ன இயலுமோ பெருமக்களே, ஜகாத் விஷயத்திலே விழிப்புணர்வோடு அல்லாஹுவை அஞ்சி கொண்டு நீங்கள் ஜக்காத்தை கொடுங்கள்.
மஸ்ஜிதிலே யார் விவரம் தெரிந்தவர்கள் என்பதை பாருங்கள். மஸ்ஜிதோ மதரசாவோ நம்ம கொடுக்கும் பொழுது விவரம் தெரிந்தவர்கள் யார், யார் ஏழை என்பதை அறிவார்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறார்கள், அவர்கள் நல்ல தகுதியானவர்களா என்பதையெல்லாம் பார்த்து நாம இன்ஷால்லா நம்முடைய ஜகாத்துகளை கொடுக்க வேண்டும். குறிப்பாக நம்மளுடைய சொந்த உறவுகள் கடனாளிகளாக இருக்கிறார்களா, மருத்துவ செலவுகளில் இருக்கிறார்களா, மன உளைச்சலில் இருக்கிறார்களா என்பதை பார்த்து அறிந்து அவர்களுக்கும் உங்களுடைய உதவிகரம் நீட்டுங்கள். ஜகாத்தாக கொடுங்கள். ஜகாத் என்பது உதவி என்று நினைத்து விடாதீர்கள், அது கடமை என்பதை மறந்துவிட வேண்டாம். ஜகாத் என்பது உதவி அல்ல, அது கடமை, நிறைவேற்ற வேண்டிய கட்டாய கடமை. அல்லாஹ் கேட்டபடி அமல் செய்யும் நல்ல நசீபை உங்களுக்கும் எனக்கும் தந்தரும் புரிவானாக.